ஒரு 10 மினிட்ஸில் ஈவினிங்க்கு கொஞ்சம் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பண்ணணுமா? அப்போ கண்டிப்பாக இந்த ராகி சேமியா புட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வணக்கம், வாங்க எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் பச்சை தண்ணி எடுத்துக்கோங்க, சுடு தண்ணி எடுக்கக்கூடாது. நல்ல பச்சை தண்ணியில் இந்த ராகி சேமியாவை போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் ஊற வச்சா போதும். ஊற வச்சு உடனே அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருங்க. அப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதி வந்ததும் இந்த மாதிரி இட்லி தட்டில் இல்லை தனியாக நீங்கள் வேறு ஏதாவது வேக வைக்கிற பாத்திரத்தில் அந்த சேமியா நல்லா வெடிக்கட்டி அதில் ஆவி கட்டணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமு, ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம் வச்சுட்டிங்கன்னா சூப்பராக நல்லா தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் நல்லா சாஃப்டாக பொல பொலன்னு இருக்கும். ஸோ சேமியா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்து அந்த சேமியாவை போட்டுக்கோங்க. இந்த சேமியா பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் சுடு தண்ணியில் போட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப இறுகிடும். இப்போ இந்த சேமியாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அந்த உப்பு சேர்த்தா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் தேங்காய், சர்க்கரை, அதுக்கப்புறம் ஏலக்காய், இது 3த்தையும் சேர்த்து அரைச்சிருக்கேன். நீங்கள் சர்க்கரைக்கு பதில் நாட்டு சர்க்கரையும் சேர்க்கலாம், அது இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கையில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இல்லை நீங்கள் லஞ்சுக்கோ இல்லை கொஞ்சம் லேட்டாக சாப்பிடுவீங்கன்னா நல்லா கரண்டியால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ பொல பொலன்னு இருக்குது. இதை ஒரு பவுலில் போட்டு ஒரு ஸ்பூனை போட்டு நீங்கள் பசங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு தர சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஹெல்த்துக்கு ஹெல்த்தியும் ஆச்சு, சீக்கிரமாக வேலையும் ஆச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.